என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த இன்றைய முத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். தேவன் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். நன்மைகளின் தேவன் நம்ம எல்லாருக்கும் அந்த நன்மைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம தான் நமக்கு தேவன் வச்சிருக்கிற நன்மையை சுதந்திரிக்க தவறி விடுகிறோம். எப்பொழுது அந்த நன்மையை சுதந்திரிக்க முடியும் என்பதை தான் ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு நம்ம தியானிக்கிறோம். வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துங்க. இன்றைக்கி இன்னொரு காரியத்தை நம்ம பைபிளில் படிக்கலாம். எப்பொழுது அவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும். சங்கீதம் 23:6 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதை படிக்கும்போதே நமக்கு சந்தோஷம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை நன்மையும் கிருபையும் தொடருகிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பின்னால் தேவன் அவர் வச்சிருக்கிற நன்மையை உங்கள் பின்னால் அவர் தொடரும்படி செய்வார். உங்கள் மேலே முடிசூட்டுகிறார். சில நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம போய் சுதந்திரித்து கொள்வோம். நாம் ஒவ்வொரு நாள் இந்த வருஷத்தில் அவருடைய நன்மையினால் முடிசூட்டப்படுவோம். ஆனால் இந்த வசனத்துக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தர் அவருடைய மெய்ப்பராய் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் பாருங்க. இந்த அவரை மெய்ப்பராக கொண்டிருப்பதனால கிடைக்கிற பாக்கியம் என்னன்னா, இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர் நம்மை மெய்ப்பார். மறுமையிலும் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். அப்போது இந்த பூமியில் எனக்கு அவர் மெய்ப்பராக இருக்கிறார். வேத வசனத்தில் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார். இது தேவன் அவருடைய மந்தையை மேய்க்கிற நடத்துகிற விதத்தை பார்க்குறோம். பாருங்கள், மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்தி ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்தினால் சேர்த்து எல்லாம் இந்த அங்கே பாருங்கள், அவர் இந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கும்போது அவர் தன்னுடைய புயத்தில் சேர்க்கிறாராம். பாருங்கள், அதுக்கப்புறம் மடியில் சுமக்கிறாராம், அப்புறம் மெதுவாக நடத்துகிறாராம். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தேவன் என்னை நடத்துகிற விதம். சில நேரம் நடக்க வைப்பார், சில நேரம் சுமப்பார், சில நேரம் அவர் தாங்குவார். தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற நல்ல மெய்ப்பரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த மெய்ப்பர் யாரெல்லாம் அவரை நம்முடைய மெய்ப்பராக கொண்டிருக்கிறோமோ இந்த மெய்ப்பருடைய எதிர்பார்ப்பை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் 3 எதிர்பார்ப்புகளை நான் சொல்கிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. யாரெல்லாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளோ, ஆடுகள் அவர் கைக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஆடு தான் நன்மையை பார்க்கும், அந்த ஆடு தான் நன்மையை சுதந்திரிக்கும். இந்த கைக்குள்ள ஆடு, சில ஆடு திமிரும், சில ஆடுகள் மெய்ப்பனின் கைக்குள்ளே அடங்காது, அது நன்மையை பார்க்காது. ஆனால் மெய்ப்பனின் கைக்குள்ளே இருக்கிற ஆடு பாருங்களேன், அழகாக நடத்துவார். இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே அடங்கி இருக்கிறோமா? ஏற்ற காலத்தில் அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிறவங்களுக்கு நன்மை இருக்குது. அதுதான் உயர்வு. கர்த்தர் அந்த ஆடுகளுக்கு நன்மையை வச்சிருக்கிறார். முதலாவது கைக்குள்ளான ஆடுகள். இரண்டாவதாக 79ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். உம்மை என்றைக்கும் புகழுவோம். இந்த ஆடு அவர் நம்மளை மேய்ச்சி நம்மளை தூக்கி மடியில் சுமந்து மெதுவாய் நடத்தி, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணுமா தெரியுமா? நம்ம என்றென்றைக்கும் அவரை புகழ்கின்ற ஆடுகளாக இருக்கணும். முதல்ல சொன்னேன், அவர் கைக்குள்ளான ஆடு. இரண்டாவது, மெய்ப்பரை புகழ்கின்ற ஆடு. அந்த மேய்ச்சலை புகழ்கிறது அல்ல. நிறைய பேர் அந்த அந்த புல்லை பார்த்து புல்லை, ஐயோ என்ன டேஸ்ட் புல் அப்படின்னு அந்த புல்லை அவங்க புகழ்வாங்க. என்ன டேஸ்ட்டாக இருக்கு பார். புல்லை புகழாதீங்க. பசும்புல் அண்டையிலே கொண்டு போய் விட்டாரே
அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விட்டாரே, அந்த மேய்ப்பரை புகழுங்கள். பிரியமானலே, இந்த வருஷத்தில் நம்ம அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கணும், மேய்ப்பரை புகழணும். அவருடைய மேய்ச்சல் அவ்வளவு அற்புதமானது. நம்ம போய் குடிக்கிற தண்ணியை புகழக்கூடாது. பாருங்கள், சில நேரம் கர்த்தர் சில மனிதர்களை நமக்கு உதவிக்காக ஏற்படுத்தியிருக்கலாம், அவங்கள புகழ்வாங்க. இந்த மனிதனை எனக்கு தந்த தேவன் அப்படி தான் சொல்லணும். எல்லா மகிமைக்கும் பாத்திரர் கர்த்தர் தான். நம்ம இப்போ இங்கே வாசிக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். யார்? உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள். அப்போ நம்ம ஆடுகள், மேய்ப்பரை புகழ்வோம், மேய்ப்பரின் துதியை சொல்லி வருவோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்ம மேய்ப்பரை புகழ்கிற ஆடுகளாக இருக்கணும். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். தம்முடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. அப்போ இங்கே வாசிக்கிறோம், அவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதாம். அப்போ மேய்ப்பருடைய 3வது எதிர்பார்ப்பு என்னென்னா, என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கணும், என் ஆடு எனக்கு செவி கொடுக்கணும். பாருங்கள், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம். அப்போது நம்ம அந்த மேய்ப்பனுடைய அந்த சத்தத்துக்கு எப்போதும் செவி கொடுக்கணும். அங்கே போகாதன்னா போகக்கூடாது. அந்த மாதிரி நீர் என்ன சொல்கிறதுன்னு கேட்குற ஆடுகளாய் அல்ல, எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுக்குற ஆடுகளாக இருந்தால் தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து, நம்ம அவருக்கு நல்ல ஆடுகளாக இருந்து, அவர் கொடுக்கிற நன்மையினால் நாம் முடிசூட்டப்பட விட்டு கொடுப்போம். தேவன் நிச்சயமாக நம்மளை அழகாக நடத்துவார். இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 79:13. சங்கீதம் 79:13. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களுடைய மெய்ப்பர், காணாமல் போனோம், உயிரை கொடுத்து எங்களை மீட்டிங்க. ஆண்டவரே, எங்களை இன்னும் அழகாக நடத்துகிறீங்க, சுமக்குறீங்க, கையில் ஏந்துறீங்க. எத்தனை ஓநாய்களுக்கு எங்களை தப்பு வச்சிங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல தேவன் எங்களுக்கு எவ்வளவு அழகாய் எத்தனை நன்மைகளை வச்சிருக்கிறீங்க. நாங்கள் உம்முடைய ஆடுகளாகவே இருந்து உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையே புகழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற கைக்குள்ளான ஆடுகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தில் நீங்கள் வச்சிருக்கிற எல்லா நன்மைகளையும் குறைவில்லாமல் சுதந்திரித்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நடத்தும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும், ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய்
வேதம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you.